வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா கீரை மசியல். இந்த கீரை மசியல் எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கீரை மசியலை பொறுத்த வரைக்கும் நாம வந்து சாதம் வடிச்ச கஞ்சி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். பழைய காலத்துலலாம் மசியல் அப்படின்னா வந்து சாதம் வடிச்ச கஞ்சி ஊற்றுறது பண்ணி தான் பண்ணுவாங்க மசியல் அப்படிங்கிறது. இன்னைக்கு கீரை கூட்டு, கீரை மசியல், கீரை கடைசல் எல்லாம் ஒரே மெத்தடில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிட்டா அதுதான் வந்து கீரை கூட்டு, கீரை மசியல், கீரை கடைசல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை கூட்டில் துவரம்பருப்புலாம் போட்டு பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ வந்து துவரம்பருப்பு போடவே கூடாது கீரை கூட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா போட்டால் குத்தமா அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம். பட் வந்து கீரை அப்படிங்கிறது வந்து ஒரு வழவழப்பு தன்மை அப்படின்னு உள்ளது. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். கீரை வந்து ஒரு வழவழப்பு தன்மை அப்படிங்கிறது உள்ளது. இந்த வழவழப்பு தன்மையோட பாசிப்பருப்பு அப்படிங்கிறது சேர்க்கும் போது தான் பைண்டிங், அதாவது வந்து சேர்மானம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் நீங்கள் துவரம்பருப்பை ஆட் பண்ணீங்க அப்படின்னா துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் ரஃப்பாக, அதாவது வந்து ரொம்ப மேஷ் ஆகாது. மேஷ் ஆனாலும் அது வந்து ஒரு சில பதார்த்தங்களோடு சேரும்போது அதனுடைய தண்ணி பிரிஞ்சு பருப்பு தனியாக பிரிஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட்லேயும் ஆகிடக்கூடாது. அதனால தான் நாம் கீரை கடைசல், கீரை மசியல் இதுக்கெல்லாம் வந்து துவரம்பருப்பு போடாமல் பாசிப்பருப்பு போடுற காரணமே. ஸோ நீங்கள் கீரை மசியலில் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்து பாருங்கள். கடலைப்பருப்பு சேர்த்து போட்டால் கடலைப்பருப்பு வந்து என்ன ஆகணும், ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது, அது மொத்தையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீரை மசியல்லையும் சரி, கீரை கூட்லையும் சரி, கடலைப்பருப்பு சேர்க்காத ரீசனும் இதுதான் காரணமே. ஸோ கீரை மசியல் பொறுத்த வரைக்கும் நாம் இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கீரை கூட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கீரையிலையும் ஒரு அரைக்கீரையில் போட்டிருக்கேன், சிறுகீரையில் போட்டிருக்கேன். ஸோ இதை மாதிரி கீரையில் நிறையா விதமான கூட்டுகள் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கீரை ஒரு கட்டு, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை குண்டு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, சால்ட் தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கீரை மசியலுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பழைய காலத்து மெத்தடு மாதிரி நான் வந்து மண் பானையில் தான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், மண் பானையை வச்ச பிறகு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் ஊற்றுறேன். ஆயில் வந்து ஜாஸ்தி வேண்டாம் நமக்கு. காரணம் என்னென்னா நாம் பண்ண போகிறது மசியல். ஸோ இந்த மசியலுக்கு நாம் இதுதான் மெத்தடு. ஸோ இப்படி பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து சாதம் முடிச்ச கஞ்சி வடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக பண்ணுறேன். இந்த மசியலில் நீங்கள் சாதம் முடிச்ச கஞ்சியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வந்து நமக்கு வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் வெறும் காஞ்ச மிளகாவை நான் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா காஞ்ச மிளகா வந்து நமக்கு ஆயிலில் ஃப்ரை ஆனால் அந்த ஆயிலில் கீரை வேகும்போது அதுக்கு ஒரு காரம் வந்து ஏற ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்தது கடுகை, நான் எடுத்து வச்ச கடுகையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த கடுகு போட்டு வெடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த உளுத்தம்பருப்பு, நாம் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது மூணும் கொஞ்சம் ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகும்போது அதனுடைய வாசனையும் சரி அதனுடைய டேஸ்ட்டும் சரி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாம் காஞ்ச மிளகாவை போட்டது. இப்போது காஞ்ச மிளகாவை போட்டு கொஞ்சம் நமக்கு உளுத்தம்பருப்பு ஆல்ரெடி லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிது. இந்த நேரத்தில் நாம் வந்து வாஷ் பண்ணி நல்லா வந்து அலசி வச்ச கீரை இருக்கு இல்லையா, இதை வந்து கீரையை நான் சேர்க்குறேன். ஸோ கீரையை நான் வந்து 1 கட்டு எடுத்துருக்கேன். இந்த 1 கட்டு கீரையை நான் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கீரையை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், தண்ணியே நான் ஆட் பண்ணேன். வாஷ் பண்ண தண்ணியே நமக்கு போதுமானது. இதில் நான் வந்து சால்ட் வந்து இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணுறேன்.
ஸோ கீரைக்கு தேவையான சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரையை கொஞ்சம் நல்லா பிரட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நமக்கு வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா கீரை நம்ம வாஷ் பண்ணும்போதே இருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் காரத்துக்கு அப்படின்னு பச்சை மிளகா போடுறது, அப்புறம் ஜீரகத்தை ஆட் பண்ணுறது, அடுத்தது தேங்காவை ஆட் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீரகத்தை ரெண்டு லைட்டாக கையில் கசக்கி போடலாம். அது ஒரு மாதிரி ஒரு சில பேர் கொஞ்சம் விரும்புவாங்க, ஜீரகத்தை லைட்டாக கசக்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது உங்களுடைய ஆப்ஷன் தான். பட் ஜீரகம் வேணும் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு. இப்போ இது நல்லா இந்த கீரை மசியல் அப்படின்னும்போது கீரை நல்லா நமக்கு குழையணும். ஸோ ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கீரை கடைசல், கீரை மசியல் அப்படிங்கிறது. கீரை கடைசலும் கீரை மசியலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா அந்த கடைசல் அப்படின்னும்போது கீரையை நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் நாம் மசியல், கீரை கடைசல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது நல்லா மசியட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்தது பாருங்கள். அதாவது நமக்கு போடும்போது கொஞ்சம் நல்ல பாத்திரத்தை ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போது கீரை நாம் தண்ணியை ஊற்றல, வேக வேக ஆல்ரெடி நல்லா உள்ள சுண்ட ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த கீரை கடைசல் கீரை மசியல் அப்படிங்கிறது இன்னும் நல்லா மேஷ் ஆகணும். அதாவது பார்த்தா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன் மறுபடி. இப்போது இந்த கீரை நமக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நல்லா மேஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 60% அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிட்டுருக்கு. இப்போது நாம் சாதம் முடித்த கஞ்சி ஊற்றுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த சாதம் முடித்த கஞ்சி ஊற்றுறது எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி கீரை நல்லா மேஷ் ஆகிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் லிக்விட்னஸ் தேவைப்படும். அந்த லிக்விட்னஸ்க்காக நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாதம் முடித்த கஞ்சியை ஆட் பண்ணுவோம். இப்போ நான் ஆல்ரெடி இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டு காட்டு. இப்போது ஆல்ரெடி பாருங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வாசனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது கரெக்டான பொசிஷனில் இருக்குது. அதாவது நம்ம எடுத்து சாப்பிட்ற பதத்தில் இருக்குது. இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சாதம் முடிக்க கஞ்சி இருக்கு இல்லையா, அது ஊற்றுறதா இருந்தால் இந்த நேரத்தில் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் நல்ல டாப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கீரை மசியல் அப்படிங்கிறது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த கீரை மசியல் மேலே நமக்கு தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா நாம் சாதம் முடிச்ச கஞ்சி ஊற்றணும் அப்படின்னா இது மேலே அந்த ஒயிட் கலரில் லைட்டாக கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் நாம் கீரை மசியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் நாம் போட்டு சாப்பிடக்கூடிய கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நான் கீரை மசியலுக்கு சாதம் முடிச்ச கஞ்சி ஊற்றாமல் அந்த கீரைக்கு அதில் வேகக்கூடிய தண்ணியிலேயே நான் மேஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது கீரை மசியல் ரெடி. மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.